إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த அமர்விலே இஸ்லாத்திலே அழகிய பித்அத்துகள் இருக்கின்றனவா அல்லது பித்அத்துகள் என்றால் அனைத்தும் வழிகேடா என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக பித்அத் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றோம். பித்அத் என்ற பதம், அந்த சொல் சுன்னா என்ற சொல்லுக்கு எதிராக பாவிக்கப்படக்கூடிய ஒரு சொல். எப்பெல்லாம் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு நேர்பட்டதாக அமையுமோ அவைகளை நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். எமது வணக்க வழிபாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய வழிமுறைக்கு முரணாக மாற்றமாக அமையும் போது அதனை நாங்கள் பித்ஆ என்று சொல்கிறோம். இதனாலதான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா என்று அழைக்கப்படுகிறார்கள். சுன்னாவுக்கு மாற்றமாக வழிகேடுகளை உருவாக்கி கொண்டவர்கள் அஹ்லுல் பித்ஆ, அஹ்லுல் அஹ்வா என்று அழைக்கப்படுகிறார்கள். பித்அத்வாதிகள் அல்லது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே பித்அத் என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால உருவாக்கப்பட்ட வழிமுறைகள். அது வணக்க வழிபாடுகளிலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்டவைகளா இருந்தாலும் சரி, அவைகளை நாங்கள் பித்அத் என்று சொல்கிறோம். அது கொள்கை கோட்பாடுகளாக இருக்கலாம், அல்லது வணக்க அனுஷ்டானங்களாக இருக்கலாம், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிய முறையிலே செய்யப்படக்கூடியவைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத முறையிலே செய்யப்படக்கூடியவைகளை நாங்க பித்அத் என்று சொல்லுவோம். எனவே இந்த பித்அத் என்று நாங்க பேசுவது மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட பித்அத். இதெல்லாம் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளைத்தான் நாங்கள் இங்கே பித்அத் என்று பேசுகிறோம். இதை தவிர உலக காரியங்களிலே, நமது அன்றாட பழக்க வழக்கங்களிலே உருவாக்கப்பட்டவைகளை நாங்கள் பித்அத் என்றோ அல்லது கெட்ட பித்அத்கள், வழிகேடுகள் என்றோ நாங்கள் பேசுவதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால நாங்க எத்தனையோ விடயங்களை உருவாக்கிக்கிறோம். இந்த மைக்கை எடுத்துக்கொண்டா
இது புதுசா வந்து ஆரம்ப காலத்துல அதான் எல்லாம் இப்படி மைக்ல சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப இது பித்அத்தா என்ற ஒரு கேள்வி வரும். இது வணக்க வழிபாடுகள்ல நீங்க ஒரு புதிய வழிமுறையை செய்றீங்களே என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லது நாங்க இன்றைக்கு பள்ளிவாசல்களை இப்படி டைல்ஸுகளை பிடிச்சி விரிப்புகளை போட்டு அழகான முறையில கட்டி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளிவாசல்கள் இப்படியான ஒரு நிலையில இருக்கலாம். வெறுமனே நிலமாகத்தான் இருந்தது, பூமியாக இருந்தது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதணிகளை போட்டுக்கொண்டு கூட தொழுகை நடத்தினார்கள். சஹாபாக்கள் செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுகை நடத்தினார்கள். அப்படி அந்த அளவுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு பூமியாத்தான் இருந்தது. அவர்கள் சுஜூதுக்கு போயிட்டு வந்தா மண்ணை அப்படி என்ன செய்வாங்க, அவங்க நெத்தியல்ல இருந்து அப்படி தட்டி விடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி தட்டணும்டா ஒரு முறை தட்டிக்கோங்க, பல முறை தட்ட வேண்டாம். அப்ப அவங்களோட பள்ளிவாசல் அப்படி இருந்து எங்கட பள்ளிவாசல் இப்படியா மாறிட்டு நாங்க இப்படி புதிய புதிய இதுகள் எல்லாம் பாவிக்கிறோம். நாங்க பேனை பாவிக்கிறோம், பள்ளியில ஏசிகளை போட்டுறோம். இதெல்லாம் புதிய நடைமுறைகளே, இதெல்லாம் பித்அத்தே என்ற ஒரு கேள்வி. இது மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட பித்அத் அல்ல. இது உலக வளமையிலே உருவாக்கப்பட்ட பித்அத்கள், புதியவைகள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத்கள் வழிகேடு என்று சொல்லும் போது இவைகளை நாடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியது மார்க்கத்திலே உருவாக்கப்படக்கூடியது. இந்த மைக்கை பாவிக்கும் போது, வேனை பாவிக்கும் போது, இந்த டைல்ஸுகளை பிடிக்கும் போது இந்த இடத்துல இப்படி தொழுதா இதுக்கு வேற விசேஷமான நன்மைகளை நாங்க சொல்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த குர்ஆனுடைய அமைப்பு வேற. இன்னைக்கு டிஜிட்டல் குர்ஆன் வந்துட்டு நாங்க போன்கள்ல பார்த்து குர்ஆன் வந்து அல்ல இந்த முஸ்தகங்கள் வந்திருக்குது. அப்ப இதெல்லாம் இந்த முறையில இருக்கல்ல என்ற ஒரு கேள்வி வந்தா யாரும் சொல்லல இந்த டிஜிட்டல் குர்ஆன்ல ஓதினா இப்படி நன்மை, அவருக்கு இப்படி நன்மை இருக்குது, கூடுதலான நன்மை, இப்படி டைல்ஸ்ல தொழுதா இப்படி நன்மை, பேனை போட்டு தொழுதா இப்படி நன்மை. இதை இபாதத்தோடு நாங்க சேர்த்தல். அது இபாதத்துக்கு உதவியா இருக்குது, வணக்கத்தை செய்யறதுக்கு அது உதவியா இருக்குதே தவிர இதை வணக்கமாக நாம செய்யவில்லை. ஆனா பித்அத்துல இருந்து வரக்கூடிய நேரத்துல அவைகள் வணக்கமாக செய்யப்படுகின்றன. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு வரத்துன். இந்த மார்க்கத்துல இல்லாத யார் சரி உருவாக்கினா அதை நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. மார்க்கத்துல உருவாக்கினா, இனி மார்க்கத்துல உருவாக்காம உலக விஷயங்களை நீங்க உருவாக்கி கொள்வது அது உங்களோட அறிவோடு சார்ந்தது, உங்களோட வளமையோட சார்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வரக்கூடிய நேரத்துல அவங்க மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பேரிச்ச பல மரங்கள்ல அவங்க அதாவது ஆண் பூவையும் அந்த பெண் பூவையும் அந்த என்ன செய்யறது, அந்த இணைச்சி இப்படி ஒரு தலக்கி என்று சொல்லக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை முறையோட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி செஞ்சா காய் நல்லா வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு புதிய விஷயமாகி தேவையில்லாத விஷயமா போல ரசூலுல்லாஹ் கதைச்சாங்க. அப்ப சஹாபாக்கள் அதை விட்டுட்டாங்க. அன்சாரி தோழர்கள் என்ன, மதீனா விவசாய பூமி, மக்கா வந்து வியாபாரம் தான் அங்க இருந்து, மதீனால விவசாயம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விவசாயத்தை பத்தி பெருசா தெரியாது. இந்த செய்தியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் செய்றீங்க, இது தேவையில்லை என்று அவங்க சொன்னாங்க. சொன்ன நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வேலையை விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னால அடுத்த வருஷம் இந்த காய்கள் பேரீச்ச பழம் எல்லாம் ஒரு விருத்தி இல்லாத ஒரு நிலையில, அபிவிருத்தி இல்லாத நிலையில சூம்பி மிகவும் பலம் குறைவாக கிடைக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நடந்தது உங்களோட பேரீச்ச பழத்துக்கு? நல்ல பொலிவாக இருக்கக்கூடிய பேரீச்ச பழம் எல்லாம் இது காஞ்சி வறண்ட மாதிரி இருக்குது, என்னன்னு கேட்டதுல இல்லை நாங்கள் வளமையா செய்யற அந்த வேலையை செய்யல, அதனால என்ன செஞ்சிட்டு காய்கள் எல்லாம் இப்படி சிறுத்துட்டுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஅலமு பிஷூனி துன்யாக்கும்
உங்களோட துன்யாவுடைய விஷயத்த மிச்சம் அறிஞ்சவங்க நீங்க. எனவே நீங்க நினைச்ச மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னான். இதுல என்ன விளங்குதுன்னா, உலக காரியங்கள்ல ரசூல்லா தலையிடவில்லை. உலக காரியங்கள்ல ரசூல்லா சாதாரணமான ஒரு கருத்துகள் சொல்லி இருக்காங்களே தவிர அதை மார்க்கமா சொல்லவில்லை. எங்களோட வளமையோடு சார்ந்த விடயங்கள்ல ரசூல்லா மார்க்கத்தை கொண்டு அந்த என்ன செய்யல, அங்கே பிணைக்கவில்லை. ஆனா வளமையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணான முறையில் அமையக்கூடாது என்பதை ரசூல்லா காட்டுகிறார். உங்களுக்கு ஆடையா வேண்டிய மாதிரி இருக்கலாம், வீடா வேண்டிய மாதிரி கட்டலாம், ஆனால இஸ்ராப் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு ஒப்பாக்கூடிய முறையில் உங்களோட ஆடை இருக்கக்கூடாது. இப்படி சில முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தாங்க. எனவே உலக வழக்கத்திலையும் சில முறைகளை காட்டி தந்தாங்க. ஆனா அதை வணக்கமாக ரசூலுல்லாஹ் காட்டி தர. எனவே இந்த உலக விஷயங்கள்ல புதிஷாக உருவாக்கப்படுவதை நாங்க பித்அத் என்று சொல்வதில்லை. அப்ப பித்அத் என்று நாங்க சொல்வது என்னன்னா, மார்க்கத்துல புதிய ஒரு முறையில உருவாக்கப்படுது. மார்க்கத்துல புதிய முறை உருவாக்கப்படுதுன்னா என்ன? உதாரணமா தொழுகையில ஒரு முறை உருவாக்கப்படுதுன்னு வைப்போம். உதாரணமாக பெருநாள் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லல. இப்ப நாங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்கு பாங்கு சொல்வோமே என்று சொன்னா இது பித்அத்ன்னு நாங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்றை காட்டி தரல. அல்லது பாங்குக்கு முன்னால சலவாத்து தஸ்பீஹ் எத்தனையோ ஜாதி என்ன செய்யறாங்க, இன்னைக்கு உருவாக்கிக்கலாம். நாம சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இப்படி சலவாத் சொல்லுங்கன்னு காட்டி கொடுக்கல. இது புதுசா உருவாக்குறது. எனவே பாங்க சொன்னாங்க, பாங்குக்கு பின்னால சலவாத்தை சொல்ல சொன்னாங்க, சலவாத்துக்கு பின்னால பாங்க துஆன்னு அல்லாஹு ரப்பல் இதாவதித்தாமா ஸலாத்துல் காயிமா இப்படி ஒரு துஆவை காட்டி கொடுத்தாங்க. இப்படி ஒரு துஆவை ஓதினா ஹல்லத்ல ஒரு ஷஃபாத்தி, இந்த ஷஃபாத் அவருக்கு ஹலால் ஆகிவிட்டது, இந்த ஷஃபாத் அவருக்கு கட்டாயம் ஆகிவிட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பதினைந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, மார்க்க விஷயத்துல நாங்க ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். அது பாங்கு சொல்வதா இருந்தாலும் சரி, அல்லது தொழுவதா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு செய்வதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்ல செய்து காட்டின மாதிரி தான் செய்யும். அந்த ரசூலுல்லாஹ் செய்து காட்டின முறையில செய்யாம புதிய முறைமைகளை உருவாக்குவது பித்அத்து, அது வழிகேடு என்று நாங்க சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை செஞ்சு போட்டு என்ன சொன்னாங்க? குது அன்னி மனாசிக்கக்கும், எங்களோட வணக்கங்களை என்னிடத்திலிருந்து படிச்சுக்கோங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எப்படி கண்டீங்களோ அது போல தொழுதுவோங்க. அதுல இந்த என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி தான் நாங்க செய்யணும். இதுக்கு தான் நாங்க சொன்னாங்க, இதுக்கு தான் நாங்க கஷ்டப்படுறோம். இப்ப நாங்க ஒருத்தர் என்ன செய்யும், தொழுகைக்கு நின்று கண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னா நாங்க சொல்லுவோம் இது பித்அத். தொழுகைக்கு நின்று கண்டு உஸல்லி ஃபர்லல் லுஹரி அர்பா ரகாத்தின் அதா முஸ்தக்பில் கபத்தி ஷரீஃபத்தில்லாஹி தஆலா மஹ்மூன் அல்லாஹு அக்பர்னா பித்அத். ஹதீஸ்ல வரல, ரசூலுல்லாஹ் காட்டி தரல. இல்ல அது நியத்தை முடியக்கூடிய முறையே ரசூலுல்லாஹ் இந்த நியத்தை தொழுகைக்கு முன்னால முடியல. ஹஜ்ஜுக்கு முடிஞ்சாங்களா? ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் லப்பைக உம்ரத்தன் லப்பைக ஹஜ்ஜன் என்று முடிஞ்சாங்க. இதுதான் நவைத்துல் ஹஜ்ஜ வ ஆரம்து பிஹி என்று சொல்லல ரசூல். அல்லது ஜக்காத்துக்கு அப்படி ஒரு நியத்தை மொழிஞ்சு காட்டணும். பள்ளிக்கு வந்தா எதிகாவிக்கிறதுக்கு நவைத்துல் எதிகாவ வியாத மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா அப்படி வந்தா என்ன செய்யல, சொல்லி தரல. ஜனாஸா தொழுகைக்கு போனா முஸல்லி ஃபர்லல் ஜனாஸத்தி அர்பா தக்பீராத் லில்லாஹி தஆலா இப்படி ஒன்றை சொல்லி தரல, இப்படி ஒன்றை செய்யல. இதை நாங்க பித்அத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறையில ஒன்றை உருவாக்குவது, அதுக்கு நேரங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிடாத முறையில குறிப்பிடுவது, இவைகளை நாம பித்அத். எனவே வணக்க வழிபாடுகள் எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையில் அமையும். அந்த முறையில் அமையாட்டி அதை நாங்க பித்அத் என்று வர்ணிக்கணும். இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சமூகத்துல ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா, புறவுள்ள காலங்கள்ல சில பித்அத்துகளை உருவாக்கினோம்.
உருவாக்கி போட்டு இது நல்ல பிதத் தானே, இது நல்ல விஷயம் தானே, இது அல்லாஹ் தஆலா இதுக்கு கோபிப்பானா, இதுக்கு தண்டிப்பானா, இது நல்லத்தை தானே நாங்க உருவாக்குறோம்னு சொல்லி மார்க்கத்துல என்ன செஞ்சாங்க, புதியவைகளை உருவாக்கி போட்டு அது நல்ல பிதத்து என்று சொல்லி போட்டு அதுக்கு ஆதாரம் காட்டினான். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யாரா இஸ்லாத்துல புதிய ஒரு வழிமுறையை உருவாக்கினா அவருக்கு அதை செஞ்சா அவருக்கு நன்மைக்கு, அதை யாரெல்லாம் பின்பற்றி செஞ்சாங்களோ அவங்களோட நன்மை எல்லாம் விவரிச்சிக்குது, எந்தொன்றும் அவருக்கு குறைக்கப்பட மாட்டார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இவர் நல்லொரு வழிமுறையை உருவாக்கினாரு. எனவே இவரை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் இதை செஞ்சாங்களோ அந்த நன்மை எல்லாம் அவருக்கும் ஒரு பங்கு போகும்னு சொல்லி ஆதாரம் காட்டு. எனவே ஆதாரம் காட்டி ஹதீஸ்ல வராத பல செய்திகளை, மார்க்கத்துல வராத பல செய்திகளை உருவாக்கிக்கணும். தொழுகைக்கு பின்னால கூட்டு துஆ உருவாக்கணும். கூட்டு துஆண்டா ஆமீன் சொல்றது, ஒருவர் துஆ கேட்க ஆமீன் சொல்லு. கூட்டு துஆ ஈகி நாமும் சொல்றோம். கூட்டு துஆ ஈகி. கூட்டு துஆ எப்ப ஈக்குது? ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. இது கூட்டு துஆ தானே? ஆமீன் சொல்லு. ஆமீன் அல்ல, யா அல்லாஹ் ஏற்றுக்கோ, யா அல்லாஹ் இஸ்தஜிப் ஏற்றுக்கோ. ஒருத்தர் நம்மளுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானான்னு சொல்ற, நீங்க என்ன செய்ற ஆமீன் இருந்தீங்க, எந்த பிழையும். நீங்க ஒரு சகோதரனுக்காக வேண்டி துஆ கேட்டா மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. நீங்க அடுத்த சகோதரனுக்காக துஆ கேட்டா அல்லாஹ்வுடைய கைபின் மறைமுகமா இருந்து துஆ கேட்கிறீங்க, உனக்கும் அது போல கிடைக்கட்டும் என்று சொல்லி துஆ செய்றாங்க, ஆமீன் சொல்றாங்கன்னு ஹதீஸ். இது கூட்டு துஆ. இப்படித்தான் இந்த கூட்டு துஆ விளங்கும். அப்படி இல்லாம நாங்க ஒரு சபையை கூட்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்க துஆ கேட்க போறோம், எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் 20,000 தொழுகைக்கு மேல தொழுதிக்கான். தொழுகை கடமையாக்கப்பட்டதுக்கு இருந்து மரணிக்கும் வரையில 20,000க்கு மேற்பட்ட தொழுகைகளை ஜமாத்தா தொழுதிக்கான். வரலான இந்த தொழுகைகள் எதிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டா துஆ கேட்டாங்க, சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்கன்னு வரல. அதனால நாங்க இதை வித்தியாசம். எனவே ஒருவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு துஆவை கேட்க இவர் ஆமீன்னு சொல்றது வேற, இதை நாங்க வளமையா இப்படி ஒன்றை உருவாக்கி கொண்டு ஒரு முறையில செய்வது என்பது வேறு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தரல. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது நல்ல விஷயம், மக்கள் எல்லாம் துஆ இல்லாம போறாங்க, அதனால நாங்க உருவாக்குகிறோம். மக்கள் எல்லாம் கதைச்சிட்டு போறாங்க, அதனால நாங்க களிமா சொல்லிக்கன்னு மையத்தை கொண்டு போறோம். மையத்தை வச்சது பிறகு எல்லாரும் நினைக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க, அதுக்காட்டியும் நாங்க நினைச்சிருவோம் குழுவெல்லாம் ஓதுறோம். இப்படி என்ன செஞ்சாங்க, உருவாக்கிட்டாங்க. இப்ப இதுக்கு ஹதீஸ்ல வழிகாட்டலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை செய்ய இருந்துதானே. அந்த காலத்தையும் கலைக்கிறவங்க இருந்தாங்க தானே, அந்த காலத்தையும் அவசரமா ஓடுறவங்க இருந்தாங்க தானே துஆ ஓதாம. அப்ப அவங்களுக்காகவே நீ ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்று உருவாக்க இருந்தது, காட்டி கொடுக்க இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கல. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு செய்ய முடியுமா இருந்தும் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிகாட்டல எங்களுக்கு தரலண்டா, அது பிதத். சில விஷயமிக்கு சில வாய்ப்புகள் இருந்தீங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தீங்க, வாய்ப்பு இல்லாதபடியால் அதை செய்யல. மைக்க பாவிக்கல, அதுக்கு வாய்ப்பு இருக்கல. இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை செய்யறோம். அதுவும் நாங்க இபாதத்தா செய்யல. எனவே ரசூலுல்லாஹ்க்கு வாய்ப்பு இருந்தும் ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி கொடுக்காத ஒரு நிலையில நாங்க புதுசா ஒன்றை உருவாக்கி போட்டு இல்ல மனுஷரை எல்லாம் கழிச்சிட்டு போறாங்க, அந்த காலத்தை போல இந்த காலத்துல மனுஷர் என்ன கீபத் பேசுறாங்க, மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, சலாம் கொடுத்து ஓடுறாங்க, அதனால நாங்க உருவாக்கிக்கிறோம்னு சொன்னா இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு வழி. இது அழகிய வித்தியத்தாக நல்ல வித்தியத்தாக ஆக முடியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட தெளிவா சொன்னாங்க, இந்த மார்க்கத்துல யாரா புதிய ஒன்றை உருவாக்கி போட்டு அதை நல்லது என்று கருதினா அது நிராகரிக்கப்பட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல
அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்ததாக சொல்லிட்டான். மார்க்கம் பூர்த்தி, ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டாங்க. நாம ஒவ்வொன்றையும் என்ன செய்ய தேவையில்ல, எட் பண்ண தேவையில்லை. இவரத்துல இது ஷார்ட் ஆகிக்குது, எனவே இவரத்துக்கு இதை எட் பண்ணுவோம், இந்த சொல் போதா, எனவே நாங்க இப்படி ஒரு சொல்ல போடுவோம்னு எட் பண்ணதுக்குள்ள வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்துட்டாங்க. அதுக்குத்தானே ரசூலுல்லாஹ் அனுப்பினது. இவரத்துல பிஸ்மி சொல்லணும், இவரத்துல சலவாத் சொல்லணும், இவரத்துல இஸ்திக்பார் செய்யணும், செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் தான் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனுப்பினது. தொழுது முடிஞ்சோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு தான் சொல்லணும். அவனது தொழுது முடிச்சோடனே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்றல்ல, அது பிழை, அது பெரிய திக்ர், பெரிய ஒரு தஸ்பீஹ், பெரிய ஒரு துஆ. ஆனா இந்த இடத்துல அதை செய்யறல்ல. அது உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் செஞ்சு முடியறதுக்கு ஒரு செஞ்சுக்கோ, வேண்டி மாதிரி தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோ. கூட்டாயிரத்துக்கு அப்படி ஒன்றை செய்யறதுக்கு என்ன செய்யற ரசூலுல்லாஹ் காட்டித்தர. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறைமையை காட்டுகின்றார்கள். அதை விட்டு போட்டு நாம் என்ன செய்யணும், புதிய முறையை உருவாக்கும். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கியதாக சொல்லிட்டான். சொன்னதுக்கு பின்னால யாராவது இந்த மார்க்கத்துல புதிஷொண்ட உருவாக்கினா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒன்றை உருவாக்கினா, அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த மெசேஜ், இந்த ரிசாலத்துக்கு ரசூலுல்லாஹ் துரோகம் செஞ்சுட்டாங்க, சரியாக ஒப்படைக்கல, ரசூலுல்லாஹ் சரியா சொல்லித்தரல, அதனால நாங்க என்ன செய்யறோம், இப்படி கூட்டி செய்யறோம் என்று அவன் சொல்றது போல இருக்குதுன்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இன்னைக்கு பிதத்தை நல்லெண்ணத்தெல்லாம் செய்யறான். பிதத்தை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அவனோட நோக்கம் நல்லது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறான், நன்மையை பெறோன்மெண்ட் தான் செய்யறான். அவங்களோட நோக்கம் எல்லாம் நல்லது. அவங்க சம்பாதித்ததுல ஹலாலா சம்பாதித்தவைகளை இந்த பிதங்களுக்காக வேண்டி செலவழிக்கும். ஆனா ஒரு வணக்க வழிபாடு வரக்கூடிய நேரத்துல அங்க இஹ்லாஸ் எப்படி முக்கியத்துவமோ அதே போல இத்திபா என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாஹ் பின்பற்றி செய்யணுமே என்ற அந்த முக்கியமான நிபந்தனையை மறந்ததுனால செஞ்சுக்கிட்டு. பாங்கு துஆண்டா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க முந்தி பாடம் வாங்கிப்பீங்க. எப்படி பாடம் வாங்கின, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்துல் காயிமா ஆதி சய்யிதனா முஹம்மத். ஆதி சய்யிதனா இங்க வந்த சஹீஹ் புகாரியை பெறட்டுங்க, சஹீஹ் முஸ்லிமை பெறட்டுங்க, சய்யிதுனா வரல. ரசூலுல்லாஹ் சய்யிதன்னத்தில் எந்த சந்தேகம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஹபீப் எண்ணத்தில் எந்த சந்தேகம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஷஃபீ என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி காட்டினார். அதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, பின்னால இன்னும் எத்தனையோ என்ன செய்வாங்க, கூட்டுவாங்க. அதுல வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு வஅரித்னா ஹவுலஹு, இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, துஆக்கள். இப்படி எல்லாம் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் எங்களுக்கு துஆவை காட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தந்த துஆ தெளிவாயிக்குது. எப்படி இருக்குது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா ஸலாத்துல் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலா அல் ஃபதீலா வபஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இப்படி எல்லாம் தெளிவா வந்ததுக்கு பின்னால நாங்க என்ன செய்றோம், இதுல கூட்டி செய்கிறோம்டா. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை நாங்க கூட்டி அப்படி அவரத்துல கேட்க தேவையில்லை. நாங்க ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி ஓதினண்டா அங்க அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை தருவான் என்று வாக்களிச்சு. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்பது திட்ட தெளிவான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாராவது மார்க்கத்துல புதிஷொண்ட உருவாக்கி போட்டு இத நல்லதுன்னு கருதினா அது கெட்டதுதான். இந்த நாசு ஹசனத்தன், மக்கள் அதை நல்லதுன்னு கருதினாலும் சரி, மக்கள் நல்லதுன்னு கருதுவாங்க, ஆனா அது கெட்டதுதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்துல ஒரு தெளிவு இல்லாதபடியால இன்று மக்கள் நிறைய விதத்துல உருவாக்கி. அதனாலதான் நாங்க சொல்றோம், மார்க்கத்துல நீங்க எதை செய்கிறாயிருந்தாலும் அடிப்படை தடை.
நீங்க 2 ரக்காத் தொழுதீங்க, தொழுதுறீங்கன்னா இது என்ன ஆதாரத்தோட செய்றீங்கன்னு காமிக்கும். ஓ இது நான் துஹா தொழுதேன், துஹா ரசூலுல்லாஹ் தொழுதீங்க, அப்ப அது ஆதாரம். சரி, ஒருத்தர் என்ன செய்யறாரு, சுபஹுக்கு முன்னால தொழுது கொண்டே இருக்கிறாருண்டா நீங்க என்ன தொழுதீங்க கேட்பேன். இல்ல நான் நஃபுல் முத்லக் தொழுத. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுது காட்டுறது? ரசூலுல்லாஹ் தொழுது சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், அதுக்கு அப்பால நீங்க இப்படி கூட்டி தொழுவது இப்படிதான் டாப்பு. எனவே உங்களுக்கு நஃபுல் முத்லக் தொழணும்னா வேற நேரத்தில் வச்சுக்கோங்க. சுபஹுக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இதைத்தான் காட்டி தந்தான். அப்ப சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முன்னிலையில ஒருவர் சுபஹ் சுன்னத்தை தொழுதுட்டு நிறைய தொழுதார், நிறைய தொழுது கண்டிக்கிறார். தொழுது கண்டிக்க செல்ல சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் தடுக்கிறார், செய்யாது. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் வணக்கம் புரிகிறேன், 2 ரக்காத்தா தொழுகிறேன், தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் என்ன தண்டிப்பானா கேட்கிறார். தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிப்பானான்னு கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், ஆனா நீங்க சுன்னாக்கு மாற்றம் செஞ்சு அதுக்காக தொழுவதற்காக வேண்டிய இல்லை தண்டனை, சுன்னாக்கு மாற்றம் செஞ்சதுக்காக வேண்டி தண்டனை இருக்கு. எனவே ரசூலுல்லாஹ் ஒரு வணக்கத்தை செய்கிற முறையென்ற காட்டி தந்ததுக்கு பின்னால நாங்கள் புதிய முறைகளை உருவாக்கி போட்டு அது நல்லதே நல்லதே நல்லதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கிறாங்க. மக்கால இருக்கக்கூடிய நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மக்கால 4 மூலையும் தொட்டு நோக்குறாங்க. 4 மூலை உங்களுக்கு தெரியும் காபாவுடைய வரலாறு. காபா இப்படி 4 மூலைக்கு இருக்கல. காபா அதாவது ஒரு பகுதி அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் நீங்க வட்டம் மாதிரி பார்ப்பீங்களே அந்த அமைப்புக்கு தான் இருக்கு. ஒரு பக்கம் இப்படி ஒரு கேவ் வடிவில் தான் இருக்கு, மற்ற பக்கம் இதா இருக்கு, இப்படி மூளைகள். அப்ப குறைஷி காபிர்கள் அதை கட்டக்கூடிய நேரத்தில் பெரிய சம்பவம், கட்டக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பணம் போனபடியால அந்த ஒரு பகுதியை விட்டு போட்டு 4 மூலைக்கு கட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபால 4 மூலையும் என்ன செய்யல தொடல், 2 மூலையை தான் தொட்டாங்க. ஒன்று ஹஜர்ல அஸ்வதிக்கிற மூலை, அடுத்தது ருக்னுல் யமான். ருக்னுல் யமானின்னா நாங்க இப்படி வந்தா இது ஹஜர்ல அஸ்வதன்னா ருக்னுல் யமானி வருதுட்டு இந்த மூலை. அப்ப இதை தொட்டாங்க ரசூலுல்லாஹ், இதை தொட்டு மோந்தாங்க. அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க ஹஜ்ர் அஸ்வத். இந்த 2 மூலையும் புதுசா இது இப்படி ஒரு வடிவில் தான் இருக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹ் இதை முத்தமிடல, அல்ல இதை தொடவும் இல்லை. இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 4 மூலையும் தொட்டுறாங்க, தொட்டு மோக்குறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துட்டு இருந்து சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர், அவங்கள பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மூலை தானே தொட்டாங்க, நீங்க எப்படி 4ஐயும் தொட்டீங்க? அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? சஹாபி பாருங்க, காபால எது சரி மஹ்ஜூரா, காபால எதுவும் வெறுக்கப்பட்டதல்ல. எந்த மூலையை தொட்டா என்ன, இதை தொட்டா என்ன, இதை தொட்டா என்ன, எல்லாம் காபாவுடைய புலவர். எனவே எதை தொட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு கருத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்துல உமர் இப்னு கத்தாப் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து போட்டு சொல்றாங்க, அலைஸ ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனah, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுல அழகிய முன்மாதிரி கிடையாதா? அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனah, அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றதுன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச வணக்கத்துல
அலைய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க இப்படி செய்றீங்களே என்று சொன்ன நேரத்துல முஆவியாக்கு படுது, அசபுத்த நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு ஏற்றுக்கொள்ளணும், தன்னை பிழைய ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தான் இதை செய்யணும் என்றத அவங்க விளங்கி. எனவே சில நேரம் எங்கட புத்தி சில விஷயங்களை சொல்லும், இது நல்லது தானே, விருத தொட்டா நல்லது தானே, தொட்டு மோந்தா என்ன, காபத்துல்லாவே, காபத்துல்லாட எல்லாம் மக்காவே, மக்காட தூணு, இதை தொட்டு மோந்தா என்ன உத்தமா வரப்போகுதுன்னு எங்கட மனசு சொல்லும். ஆனா ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி. அதனாலதானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹ்ல ஹஜர் அஸ்வத முத்தமிட்டு போட்டு என்ன சொன்னாங்க, நீ ஒரு கல், எனக்கு தெரியும், லா தன்ஃபு வலா ததுர், உனக்கு எந்த நன்மையும் செய்யலாம் எந்த தீமையும் செய்யலாம். லௌலா அன்னி ரஅய்துக ரசூலுல்லாஹ் யுகப்பிலுக, உன்னை ரசூலுல்லாஹ் முத்தமிடுவதை நான் கண்டிருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். இது தௌஹீத். மனுஷன் மனசை சொல்லும், அதை தொட சொல்லும், அதை மோக்க சொல்லும். என்ன செய்யும், இப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆர்வம் உண்டு. கபரு கிட்ட போனா என்ன செய்ய, கட்டி போடின்னு சொல்லும். ஏதோ அந்த பிடிக்கணும், யாராவது என்ன செய்யணும், உள்ளத்தோட சேர்த்தி கொள்ளணும் ஒரு மனுஷனுக்கு ஆசை, அது ஒரு ஆர்வம் தான். ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி கட்டி பிடிக்கல. எதை கட்டி பிடிச்ச, இந்த ஹஜர் அஸ்வத என்ன செஞ்சா முத்தமிட்டான். அதை தவிர என்ன செய்யல, முல்தஸம் என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொங்கிக்கண்டு என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. அல்ல சஹாபாக்கள் கேட்டிக்காங்க. இதை தவிர மற்ற இடத்த பிடிச்சுக்கண்டு இப்படி கேட்கறது எல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தரல. எனவே ரசூலுல்லாஹ் செய்ததோட நாங்க போதுமாக்கிக் கொள்றதான் இபாதத். அப்படி இல்லாட்டி அது நாங்க ஒரு புதிய ஒரு முறைமைய உருவாக்குவதா போய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போல இன்று மனிதர்கள் உருவாக்கி கொண்ட பித்அத்கள், நூதனங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களை நாங்க தாண்டிட்டோம். ரசூலுல்லாஹ் 1400 வருடத்தை தாண்டிட்டோம். இந்த 1400 வருடத்துக்கும் எத்தனை வகையான பித்அத்கள், தொழுகையில, ஹஜ்ஜில, ஜகாத்துல, வேற வேற வணக்கங்கள்ல எவ்வளவு உருவாக்கப்படும், ஆயிரக்கணக்கான பித்அத்கள் உருவாக்கும். எல்லாம் மக்கள் நல்ல நோக்கத்துல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வ பரிபூர்ணமா பின்பற்றோம் என்ற நோக்கத்திலையும், இபாதத்தை சரியாக பூர்ணமா செய்யோம் என்ற நோக்கத்திலையும், எங்களுக்கு இபாதத்துக்குரிய கூலி பரிபூர்ணமா கிடைக்கும் என்ற நோக்கத்துல என்ன செய்யறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அது ரத்து செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. ஒருவர் மதீனால இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, நான் இஹ்ராம் கட்டோம், எங்க இந்த இஹ்ராம் கட்டம்? துல்ஹுலைஃபா போ. துல்ஹுலைஃபானா ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டின இடம், ஆபார் அலின்னு சொல்லப்படக்கூடிய இடம், மதீனாவில் 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் இஹ்ராம் கட்டுவாங்க, இஹ்ராத்துக்கு நியத் வைப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஆசையாக ரசூலுல்லாஹ்வோட மஸ்ஜிதில் இருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதில் இருந்து எனக்கு இஹ்ராம் கட்டுறதுக்கு ஆசையாயிக்கு. அது சில மைல்கள் தானே, ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னுக்கு நான் இஹ்ராம் கட்ட போறேன். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ. ரசூலுடைய அம்ருக்கு, ரசூலுடைய கட்டளைக்கு, ரசூலுடைய செயலுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபித்னா, குழப்பம் ஏற்படுவதை அவர்கள் எச்சரிக்கையா இருக்கட்டும், பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஃபித்னா ஏற்படுவது பயந்து போ. எனவே நீ நினைச்ச மாதிரி என்ன செய்ய இஹ்ராம் கட்டையிலா, ரசூலுல்லாஹ் செஞ்ச இடத்துல இருந்து நீ இஹ்ராத்தை கட்டணும், நியத்தை வைக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, படிச்சு கொடுக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் தெளிவானது. இந்த மனுஷர் ஒவ்வொரு ஆதாரங்களை வச்சு பித்அத்கள்ல நிறைய விடயங்களை அழகானதாகவும் சிறந்ததாகவும் கருதி கொண்டிருக்கிறோம். எனவே நாங்க பித்அத்கள் எப்படி உருவாகுது, உண்டோ அது எண்ணிக்கையில பித்அத் உருவாகணும், அல்லது செய்யக்கூடிய முறைகள்ல பித்அத்கள் உருவாகும். இப்ப நாங்க
உதாரணமாக ஒரு தொழுகைய செய்வதற்கு ஒரு முறையொண்டி கண்டா அதை நாங்க வேறொரு முறையில செஞ்சா அது பிதத்தாமா. இப்ப தொழுகைகளை நீட்டி தொழணும். ஆனா ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகை சுருக்கி தொழும். எந்த அளவு சுருக்கி இல்மோ அந்த அளவு சுருக்கி தொழ வேண்டிய தொழுதுதான் ரக்அத்துல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய சுன்னத்தான் ரக்காத். இந்த 2 ரக்காத்துக்கும் உள்ள பவர் என்னண்டா, ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. துன்யால உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தை விட இந்த ரக்அத்துல் ஃபஜ்ர் மிகச்சிறந்தது. துன்யாவுக்கு தானே அடிச்சுக்கள் தான், இவ்வளவு சண்டை பிடிக்கிறான், இவ்வளவு போர் தொடுக்கிறான். என்னத்துக்கு? துன்யாவை எடுக்கிறதுக்கு தானே, ஹவா தானே. இந்த துன்யா எவ்வளவு பிரமாண்டமானது, இவ்வளவு பெருமதியான எங்கள்கிட்ட எங்களை மனசில் எவ்வளவு துன்யா பூந்திக்கு. இந்த துன்யாவில் உள்ள பொருட்கள் அனைத்தை விட ரக்அத்துல் ஃபஜ்ரி ஹைரு. சுபஹ்க்கு முன்னால தொழக்கூடிய 2 ரக்காத்துக்குதே அதிசயம். இவ்வளவு சிறப்பான ஒரு தொழுகை, இவ்வளவு பேணி தொழ வேண்டிய தொழுகை. ஆனா ரசூலுல்லாஹ் சுருக்கமா தான் தொழுதாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த 2 ரக்காத்தையும் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்களா இல்லையான்னு தெரியா, அந்த அளவுக்கு சுருக்கமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்க. 1 ரக்காத்துல குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதினாங்க. 2ஆம் ரக்காத்துல சூரத் இக்லாஸ் ஓதினாங்க. தெளிவான ஹதீஸ் வருது. ஆயிஷா நாயகி அதை எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா, அந்த அளவுக்கு குயிக்கா ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அப்படி குயிக்கா தொழக்கூடிய ஒரு தொழுகைய நாங்க என்ன செஞ்சோம்டா, நீட்டி ஒரு காமத்தியாரத்துக்கு தொழுதா நான் சொல்லுவோம் இவன் பிதத் செய்யறான். தொழுக பிதத் செய்யறான். ஏன் பிதத் செய்யறான்? ரசூலுல்லாஹ் ஒரு முறையை காட்டித்தர நீங்க புதிய ஒரு முறையில செய்றீங்க. இனிய முறைமைகள்ல நாங்க ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். எண்ணிக்கைகள்ல ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால 34, 33, 33, 34 என்ன செஞ்சாங்க? தஸ்பீஹ் செஞ்சாங்க, தக்பீர் செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு எண்ணிக்கை. இப்ப நாங்க கூட செய்ய போறோம்னு சொல்லி நான் இன்னைக்கு 33 அல்ல, இன்னைக்கு 39 செய்ய போறேன். பிழையா சரியா? இது பிழை. ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது. உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அலாதியா சொல்லணுமா? இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இருந்துங்கன்னு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. வேண்டியமா 1000மா 2000மா லட்சமா சொல்லுங்க, பிரச்சனை. ஆனா இந்த இடத்துல நீங்க எத்தனை செய்யணும்? 33 தான் செய்யணும். உங்களுக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லணுமா? சொல்லுங்க. எல்லாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு முறையை நீங்க பொதுவான திக்ர்கள் இருக்குது, குறிப்பிட்ட திக்ர்கள் இருக்குது. குறிப்பிட்ட திக்ர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படும். எனவே இது குறிப்பிட்ட அமல் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்படக்கூடிய குறிப்பிட்ட முறையில செய்யப்படும். எனவே அல்லாஹ் அக்பர் 34 தான் சொல்லணும். அல்ல 33 சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அந்த திக்ரை ஓதி முடிக்கணும். இப்படி இல்லாம நாங்க இல்ல நான் இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் 100 அல்ஹம்துலில்லாஹ் 100 அல்லாஹ் அக்பர் 100 சொல்ல போறேன் என்றா இதை நாங்க பித்அத் என்போம். ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தராத முறை. எனவே இந்த பித்அத்துடைய வரைவிலக்கணத்தை சரியா விளங்குறது, அவனுடைய சரியான வரைவிலக்கணத்தை விளங்கினா அடே இது செய்யப்படாது என்பதை விளங்குவோம். எனவே நாங்கள் அமல்களை குறைக்கிற கூட்டம் அல்ல. அமல் நிறைய இருக்குது, சுன்னா நிறைய. நீங்க ஒவ்வொரு நாளும் எழும்பினதிலிருந்து படுக்கைக்கு செல்லும் வரையில இருக்கக்கூடிய சுண்ணாக்களை சரியா அமல்படுத்தினா உங்களுக்கு 24 மணி நேரம் போத அந்த அளவுக்கு சுண்ணா. ஆனா இந்த சுண்ணா எல்லாத்தையும் மறந்து போட்டு ஆயிரக்கணக்கான பித்அத்தை செஞ்சுக்காங்க, உருவாக்கி. இப்ப எலும்பினொன்னே செய்யற சுண்ணா உண்டு. எங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாத சுண்ணாதான். ரசூலுல்லாஹ் எலும்பினொன்னே செஞ்ச ஒரு சுண்ணா சொல்லுவோம். ஒரு திக்ர் செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி. வேற என்ன ஓதிக்காங்க? ரசூலுல்லாஹ் எலும்பின உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க முகத்துல தூக்கத்தை அப்படி தொடச்சாங்க கையால். தூக்கத்தை படி மஸ்த அப்படியே தொடச்சி போட்டு ரசூலுல்லாஹ் ஓதின ஆயத்துகள்
ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன். இப்படி வருதே, இந்த 10 வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதினார். இந்த சுன்னா எங்கள்கிட்ட இருக்குதா? செஞ்சு போகும் சில வேலை, பெரும்பாலும் மறந்தி தெரியும். இப்படி ஒரு சுன்னா ஈக்கு, ஆனா மறந்தி ஓதுறது. ரசூலுல்லாஹ் சுன்னா இது. ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதும் போது ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ வானம் பூமியை வீணா படைக்கலன்னு வானத்தை பார்த்துக்க ஓதினாங்க. இந்த சுன்னா ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு சுன்னா காட்டினா, அது ஒரு ஜமாஅத்துக்கு சுன்னத்தான ஒரு தனிப்பட்ட முறையில வாரதில்லை. அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு பாங்கு சொல்லணும். பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பாங்கு சொல்லுச்சு. அந்த பாங்கு இன்றைக்கு எங்களை பள்ளிவாசல்கள் இதுக்கு தஹஜ்ஜுத் பாங்குன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால், நீங்க பிலாலுடைய அதான கேட்டா சாப்பிடுங்க, குடிங்க, குழு உஷ்ரம் ஹத்தா யுஅல்லின இப்னு உம்மி மக்தூம். இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொல்லும் வரையில இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு நாம் பாங்கு சொல்லுவோம். நாங்க சொல்லல, ஒவ்வொருத்தரும் பாங்கு சொல்றது சுன்னத்துன்னு. ஆனா ஒரு ஜமாஅத்தாக ஒரு இடத்துல இருக்கிறேன்டா இந்த பாங்கு மக்கள் குழப்பிக்கலாம் இருக்கிறதுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த. எனவே இந்த சுன்னா எலும்பினா இப்படி ஓதுற சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால செஞ்ச அமல்கள், காலையிலிருந்து மாலை வரையில செஞ்ச சுன்னாக்களை நாங்க பார்த்தா சுப்ஹானல்லாஹ் ஆயிரக்கணக்கான சுன்னா. ஆனா நாங்க அமுல்படுத்துவதில் 100 அமுல்படுத்துறோம். ஆனா பிதத்தை செய்யறதுக்கு இன்றைக்கு எங்களை மக்களுக்கு நேரம். ஏன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது தெளிவு. மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம். எங்களை பொக்கெட்டால போட்டு போட்டு மார்க்கம் செய்யலாம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி எட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். அது ஈக்கிரத்தை செய்யும். நாங்க சேர்த்துறதுக்கு அல்லது இல்லாமலாக்குறதுக்கு உலக விஷயங்களை வச்சுக்கணும். ஆனா மார்க்கம் என்று வரச்சல்ல அது பந்தத்தை தான் செய்யும். அதுக்குத்தான் வழிகாட்டும். எங்களுக்கு ஒரு மெஷின் கிடைச்சிட்டா எங்களுக்கு நினைச்ச மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணலாம். அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும். அதுபோல இந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணப்பட வேண்டும். எனவே நாங்க நினைச்ச மாதிரி பிதஅத்துகளை, வணக்க வழிபாடுகளை உருவாக்கிவிட்டு இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு கருதினா அது நல்லதா அமையாது. ஜகாத்துல் ஃபித்ர்ல என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தொழுகைக்கு முன்னால கொடுங்க. மன் அத்தாஹா கப்ல ஸலாஹ் வஹுவ ஸகாத். யார் அத தொழுகைக்கு முன்னால கொடுத்தா அது ஸகாத். வமன் அத்தாஹா பஅத ஸலாத் ஃபஹிய ஸதகத்து மின ஸதகாத். தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றினா அது வெறுமனே ஒரு நன்கொடை, சதகா. ஜகாத்துல் ஃபித்ர். உலுஹியா எப்ப கொடுக்க சொன்னாங்க? எப்ப கொடுக்க சொன்னாங்க? அது பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொடுக்கும். பெருநாள் தொழுகைக்கு, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொடுக்கப்பட வேண்டும். 3 நாள் டைம். ஹஜ்ஜு பெருநாளைக்கு முந்தி கொடுக்கணுமா? நாங்க இதெல்லாம் எங்கட உலுஹியா கொடுக்கணுமா? ஏல ஒருத்தர் அறுத்தார், அப்படி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஷாத்துல் லஹம், அது வெறுமனே ஒரு இறைச்சிக்கா மாமிசத்துக்காக அறுக்கப்பட்ட ஒரு ஆடு. அது உலுஹியாவல், உலுஹியாவா நிறைவேற ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையில் நினைச்சு இல்ல, அது அமையல். எனவே நீங்க ஒரு நேரத்தை குறிப்பதா இருந்தாலும், ஒரு இடத்தை குறிப்பதா இருந்தாலும், ஒரு எண்ணிக்கையை குறிப்பதா இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாத முறையில நாங்க உருவாக்கி போட்டு அதை நல்லது என்று நாங்க கருதுவதால அது அல்லாஹ் இடத்துல நல்லதாக கருதப்படுவதில்லை என்ற விளக்கத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மக்கள் இந்த விஷயத்துல புரியாம இருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டணும். யாரெல்லாம் பிதத்களை நல்ல நோக்கத்துல செய்யறாங்களோ அவங்களுக்கு நேர்வழி அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். இந்த மார்க்கத்தை தெளிவாக படிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கணும். எனவே இப்படியாக யாரெல்லாம் மார்க்கத்துல இல்லாதவைகளை உருவாக்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்க இயன்ற அளவுல இந்த மார்க்கத்தை சேர்த்துவது
விளங்கப்படுத்துவது, அவர்களுக்கு நல்ல முறையில் இந்த தஅவாவை மேற்கொள்வது எங்களோட பொறுப்பாகும், கடமையாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தாலா எப்படி இறக்கினானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அதை காட்டி கொடுத்தானோ அந்த முறையில் பின்பற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.